வெல்கம் டு அரவிந்த் ட்ரேடிங் அகாடமி. என்ன இன்றைக்கி வழக்கமாக பார்த்திங்கன்னா ட்ரேடிங் பண்ணாமல் கேம் ஆடுறேன் பார்த்தீங்களா. ஆக்சுவலாக நான் கேம் ஏன் ஆடுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டருக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த சிக்னல் வரும்போது தான் பார்த்திங்கன்னா நான் ட்ரேட் எடுப்பேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் அங்கே தான் மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஒரு சிக்னலுக்கு வெயிட் பண்ணாமல் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி லாஸ் பண்ணுறாங்க. ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா கேமுக்கும் நம்ம ட்ரேடிங்க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. நாட் ஓன்லி கேம். இப்போ நீங்கள் உங்கள் மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும் ட்ரேடிங்லேருந்து. அந்த சிக்னல் வர வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ அந்த சிக்னல் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ட்ரேட் பண்ணால் அந்த சிக்னல் அந்த ட்ரேடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சக்ஸஸ் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த டிசிப்ளின் அண்ட் எமோஷன்ஸ் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு ட்ரேடிங்கில் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ அப் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ட்ரேட் ஒரு நோ லாஸ் நோ கெயின் இல்லாட்டி ஒரு சக்ஸஸில் போய் முடியும். லாஸ் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரும்ப ஒரு அடுத்த 2-3 ஆர்டரில் கூட நீங்கள் லாஸ் ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஏன் கேம் ஆடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 4 ஹவர் சார்ட்டில் நான் ட்ரேட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். அந்த 4 ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக உட்காந்து டைமை வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸோ அந்த சிக்னல் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். அது வரைக்கும் நான் கேம்ஸு இல்லைனா யூடியூப் வீடியோஸ் அந்த மாதிரி நான் பார்ப்பேன். ஸோ நீங்களும் இந்த ட்ரிக்கை கொஞ்சம் ஃபாலோ அப் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் எமோஷன்ஸ் டிசிப்ளின் ஃபாலோ அப் பண்ணுவீங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நாட் ஓன்லி நான் இதை யூஸ் பண்ணல, நிறைய சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர்ஸும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இப்போது ட்ரேடிங்கிறது எப்படின்னா ட்ரேட் போட்டுக்கிட்டே இருக்கணும், ட்ரேடை பார்த்துட்டே இருக்கணும், அது பேர் ட்ரேடிங் கிடையாது. ஸோ ட்ரேடிங்கை பற்றி ஒன்று ஞாபகம் வச்சுங்க. த மோர் யூ ட்ரேட் த மோர் யூ லூஸ், த லெஸ் யூ ட்ரேட் த மோர் யூ கெயின். இதுதான் ட்ரேடிங். சரிங்களா? இந்த கான்செப்ட் தெரியாமல் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஓவர் ட்ரேட் பண்ணி அக்கௌண்ட் லாஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் லாஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ கம்மியாக ட்ரேட் பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மியாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இருக்கிற டைமை பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் மைண்டை நீங்கள் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த சொன்ன விஷயம் ரைட்டாக ராங்கானு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹேவ் எ நைஸ் டே.